பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் கடை அடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அரசியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அரசு கிட்ட பாண்டியன் கேக்குறாங்க, என்ன அரசி இன்னும் என்னுடைய செந்தில் அண்ணா வரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாப்பா, அண்ணன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இப்ப அரசின்னு சொல்றாங்க. அவன் எத்தனை நாளாலும் ஆகட்டும், அவன் வாங்கின லஞ்ச பணத்தை மொத்தமா செலவு பண்ணிட்டு வந்தாதான் இந்த வீட்டுக்குள்ள வரணும், இல்லைன்னா வரக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே செந்தில் கதிர் ரெண்டு பேருமே வராங்க. ரெண்டு பேரும் வந்ததும், டேய் உனக்கு நான் என்னடா சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? முதல்ல செந்தில் அண்ணன் என்ன சொல்ல வராருன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க எதா இருந்தாலும் பேசுங்கன்றாங்க. இவன் ஒருத்தன் எப்ப பாரு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு, டேய் என்னடா சொல்ல வந்து சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா, நானு போன இடத்துல எல்லாருமே லஞ்சம் வாங்கினாங்க, அதனால எனக்கு லஞ்சம் வாங்கினது தப்பா தெரியல. ஆனான்னு சொல்லிட்டு திரும்ப சொல்றதும், என்னடா சொல்ற, லஞ்சம் வாங்கினது தப்பா தெரியலையான்னு சொல்லிட்டு பாடியன் திரும்ப கோவப்படுறாங்க. உடனே அதுக்கு கதிர், அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு அண்ணனோட மனசுல என்ன இருக்குன்றத சொல்ல விடுங்கன்னு சொன்னதும் உடனே செந்தில் அவங்க மனசுல இருக்க கவலை எல்லாமே கொட்டுறாங்க. அப்பா, நானு எனக்கு வர்ற சம்பளத்திலேயே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், ஆனா எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தப்பை நான் பண்ணிட்டேன். நான் காசு கட்டி வேலை வாங்கறதுனால எனக்கும் அதே மாதிரி காசு வேணுன்ற மாதிரி நான் நினைச்சிட்டேன். அது எந்த அளவுக்கு பெரிய தப்புன்றத நான் உணர்ந்துட்டேன். இனி எதுக்காகவும் யாருக்காகவும் லஞ்சம் வாங்க மாட்டேன். என்னுடைய சுயநலத்துக்காக நான் இப்படி இருந்துட்டேன், இனி வாங்க மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு செந்தில் அழுது அவ்வளோ வருத்தப்பட்டு பாண்டியனோட காலில் விழுந்து கதறி அழுறாங்க. இதை பார்த்ததுமே உடனே பாண்டியன் வந்து, இங்க பாருடா செந்தில், ஒருவேளை திரும்பவும் நீ லஞ்சம் வாங்குறன்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சா என் புள்ளியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானே போலீஸ்க்கு போன் பண்ணி நீ லஞ்சம் வாங்குற விஷயத்த சொல்லிடுவேன். இங்க பார், நீ லஞ்சம் வாங்கினதுனால உன்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கும், அந்த பொண்ணு மீனாவுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கும், என்கிட்ட மன்னிப்பு கேட்டது பரவாயில்ல, மீனா கிட்டே மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. உடனே மீனா கிட்டேயும் செந்தில் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. இது எல்லாமே ஒரு வழியா சுமூகமா முடிஞ்சிருது. இப்ப செந்தில் மீனா கிட்ட போயிட்டு, மீனா நீ என்ன மன்னிச்சுட்டு இல்ல, இனி என் கூட பேசவே இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டு மீனா, இது எதுவுமே நடிப்பு கிடையாது. ஏங்க எனக்கு தெரியாதா நீங்க யார் எப்படிப்பட்டவர்ன்னு சொல்லிட்டு, எதுக்காகங்க நீங்களாவே உங்களை தாழ்த்திக்கிறீங்க, விடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம சரவணனை காட்டுறாங்க. சரவணன் பழனி கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. மாமா, இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருந்தேன் தெரியுமா, நானே வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணி நிறுத்திலான்ற அளவுக்கு எனக்கு இருந்ததுன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே பழனி வந்து, இங்க பாருடா சரவணா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நம்ம குமாரோட லைஃப் வந்து அழியுதுன்றது பிரச்சனையா, மயில் குடும்பம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்றது பிரச்சனையா? ரெண்டுமே தான் மாமா, எனக்கு ரெண்டுமே பிரச்சனை தான். அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கோபம் வருது. மாமா நகையெல்லாம் போடுறாங்களாமான்னு சொல்றாங்க. இல்ல அண்ணன் அப்படியெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே சரவணன், மாமா அப்ப கூட அடங்க மாட்டாங்க, கிலோ கணக்குல நகையை கொண்டு வந்துட்டு எல்லா கவரிங்கும் சொல்லிட்டு அப்படியே தங்க மாதிரி நடிப்பாங்க. இங்க பாரு மாமா, என்னதான் அவங்க சொன்னாலும் பொண்ணோட வயசு, பொண்ணு என்ன படிச்சிருக்கு, என்ன ஏது, இது எல்லாமே கிளாரிஃபை பண்ணி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரவணன் அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. சரவணா விடுடான்னு சொல்லிட்டு எவ்வளவு சமாதானப்படுத்தினாலுமே சரவணன் சமாதானம் ஆகிறது கிடையாது. இப்ப சரவணன் என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.